அண்மை செய்தி. கரூர் அருகே சாமி கும்பிடுவதில் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கரூர் அருகே சாமி கும்பிடுவதில் தகராறு ஏற்பட்டு தள்ளுமுள்ளாக இருக்கிறது. காட்சிகளை பார்க்கிறோம். கரூர் சின்ன தாராபுரம் மாரியம்மன் கோயில் விழாவில் தற்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. காவலர்கள் விலக்கிவிடும் அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், எதனால் தகராறு ஏற்பட்டது? முழு விவரம். சின்னதாக பறவை மாரியம்மன் கோயிலுக்கு இந்த மாரியம்மன் கோயிலை குறிப்பிட்ட ஒரு சமுதாய மக்களை அந்த கோயிலை கட்டி முழுமையாக பராமரித்து நிர்வகித்து வந்திருக்கின்றனர். இந்நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு கூட இந்த கோயிலை இந்து சமய அறநிலையத்துறை கையகப்படுத்தியுள்ளது. அதனால் மற்றொரு தரப்பினர் தங்களுக்கும் இந்த கோயில் வழிபாட்டில் உரிமை அளிக்க வேண்டும், கோயிலுக்கு சென்று வழிபட அனுமதிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கு நிலுவையில் நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முதல் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அது அனைத்து சமய இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களில் அனைத்து சமய மக்களையும் வழிபட அனுமதிக்க வேண்டும் என ஒரு தீர்ப்பை கொடுத்தீர்கள். இதையடுத்து அந்த கோயில் வாசலிலே இன்று இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அனைத்து மக்களும் வழிபட அனுமதி உண்டு என்ற ஒரு பெயர் பலகையை வைத்தனர். இதனால் மற்றொரு சமுதாயத்தை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட திரண்டு அந்த கோயில் வளாகத்தில் முன்பு திரண்டிருக்கிறார். இது ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். போலீசாருடன் இந்த பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இந்து சமய அறநிலையத்துறை வைத்திருந்த போர்டை கிழித்து எறிந்துள்ளனர். தாங்கள் தான் இந்த கோயிலை பரம்பரையாக கட்டி பராமரித்துவதாகவும் நிர்வகித்து வருவதாகவும், எனவே தங்களுக்கு மட்டுமே இந்த கோயிலில் வழிபட அனுமதி உள்ள வேண்டும் இந்த தரப்பு மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதனிடையே இரு தரப்பினருக்காக போலீசாருக்கும் இந்த மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கொடுக்கிறது. இந்த இந்து சமய அறநிலையத்தை வைத்த போர்டையும் பொதுமக்கள் கிழித்து எறிந்திருக்கிறார். ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த இடம் மிகவும் பரபரப்பாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.